மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் இப்போ ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய திரைப்படங்கள் நடித்த ஒரு பிரபல நடிகர் வயது மூப்பின் காரணமாக இப்போ காலமாகி இருக்காரு. தனபால் அவர்கள் தான் இப்போ காலமாகி இருக்காரு. நிறைய நாட்களாக வயது மூப்பின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்தவர் சிகிச்சை பலன் இல்லாமல் பார்த்தோன்னா இப்போ காலமாகி இருக்காரு. இவருக்கு பார்த்தோன்னா வயது அதிகமாகிடுச்சு, மூப்பு அதிகமாகிடுச்சுன்னு திரைப்படங்கள் நடிக்காமல் இருந்திருக்காரு. சொக்கத்தங்கம் போன்ற சில படங்களில் நல்லாவே இவர் நடிச்சிருப்பார். இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த மாதிரியான இழப்பு ஏற்படும். இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள், நடிகர்கள், ரசிகர்கள் அப்படின்னு எல்லாருமே அவருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்முடைய சார்பாகவும் தனபால் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, ரமேஷ் கண்ணா அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பல பிரபலங்களை பற்றி தான் கூட ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி பேசியிருக்காரு. அதில் விஜய் மற்றும் அஜித் பற்றி பேசியிருக்கிறாரு. விஜய் அவர்கள் ரொம்பவே அமைதியாக இருப்பார். ஸ்பாட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது தேவையில்லாத எதையுமே பேச மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அதே போல் அவர் இப்போ அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லோருக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி திடீரென இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காரு. அவ்வளவு அமைதியாக கூடிய நடிகர் இப்படி ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்ற மாதிரி முன்னாடி எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்திருக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நடிகர் அஜித் அவர்களை பற்றி பேசியிருக்காரு. அவருமே நல்ல மனிதர், அமைதியாக தான் இருப்பார். ஆனால் இப்போ அவர் வேறு பார்த்தோன்னா ஒரு துறையில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வந்துட்டுருக்காரு. ஆனால் மேபி இனி வரக்கூடிய காலங்களில் அவருக்கும் ஆர்வம் வருமா என்ன அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா அவருடைய நடிப்பு, அதற்கப்புறம் அவருக்கு பிடித்த ஒரு துறை, அதையும் தாண்டி தன்னுடைய குடும்பம் அப்படின்னு தான் இருப்பாரே தவிர நிச்சயமாக அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் பல நடிகர் நடிகைகளை பற்றி அவர் கொடுத்த பேட்டியில் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார் ரமேஷ் கண்ணா அவர்கள். ஆனால் விஜய் மற்றும் அஜித் பற்றி அவர் பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டுருக்கு. யார் எப்போ என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு. இதையும் தாண்டி விஜய் அவர்கள் அரசியலில் நல்லபடியாக வெற்றி அடையணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்றத. இருவருமே அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பாதையில் நல்ல வெற்றி அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.